ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்கேலப் டிசைன் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போது கேன்வாஸ் பேப்பரில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேப்பரு. நீங்கள் புதுசாக பழகுறவங்க சும்மா ஒரு ரஃப் பேப்பரில் மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு துணியில் கட் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தட் வந்து கேன்வாஸ் பேப்பருக்கு அதே மாதிரி தான். பாருங்கள், இப்போ ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்தாச்சு. இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. கழுத்து அகலம் நான் இங்கேருந்து 2 இன்ச் வைக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், கழுத்து அகலம் உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் இங்கேருந்து உயரம் எடுத்துக்கலாம். உயரம் வந்து உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் இதில் 8 இன்ச் எடுக்கிறேன். இப்போது இங்கேருந்து நீங்கள் இங்கே 2 இன்ச் எடுத்துருந்தீங்க, இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. அரை இன்ச் கூட்டிக்கலாம், இல்லைனா 1 இன்ச் கூட்டிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கூட்டி இப்போ மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். இப்போ வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வர கடைசி வர மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போ ஒரு மூடி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அளவு சிறுசாக வேணால் சின்ன மூடி எடுத்துக்கோங்க, பெருசாக வேணால் பெரிய மூடி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 1.5 இன்ச்சுக்குள்ளே மூடி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இங்கே வச்சுக்கலாம். பாருங்கள், மூடியை இங்கே வச்சு மேலேயும் கோட்டில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வச்சு இங்கே டச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டுக்கலாம். இங்கே வச்சு இங்கேயும் அந்த மூடி கரெக்டாக இருக்கணும், இங்கேயும் மேலே டச் ஆகணும். இதே மாதிரி கடைசி வரை போட்டுக்கலாம். இப்போது இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்க் பண்ணி இப்போ இது வரை போட்டுக்கலாம். இப்போ இது வரை போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே வரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இதை நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு இல்லைனா 3/4 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சு,
போட்டு இப்போ வளைவு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இது வரை கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இப்படி போவோம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே நடு சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்கேலப் டிசைனு. இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.